ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போன வாரம் பார்த்த 3 கிரகம் ஓகேங்களா. ஸோ இந்த சூரியனோட குணகாரகம், அப்புறம் சூரியன் காரகம், அப்புறம் சூரியன் தொழில் ஓகேங்களா. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, சூரியனோட குணம், காரகம், அப்புறம் வந்துட்டு தொழில், ஏதாச்சும் ஒரு 10 இல்லை 5 கூட சொல்லுங்க. ஓகே, சூரியனுடைய கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைமை பண்பு சார். அவருடைய கடமை உணர்வு, அப்புறம் ஒழுக்கம், லீடர்ஷிப், அந்த தலைமை தத்துவம், அப்புறம் அந்த கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, சுயமரியாதை, அப்புறம் அதிகாரம், அந்த ஆளுமை உள்ளது, அதிகாரத்தில் உள்ளவங்க, அப்புறம் தைரியம், பிரேவ் உள்ளது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு, அப்புறம் ஒரு டிசிஷன் வந்து அந்த உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் வந்து சூரியனுடைய கேரக்டர்ஸ். ஓகே. சூரியனுடைய காரகம்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல தலைவர், குடும்ப தலைவர் மாதிரி, அந்த ஒரு தலைமை தத்துவத்துல இருக்கவங்க, குடும்ப தலைவர், இல்லைன்னா ஒரு அரசுல உயர் அதிகார, அரசு பொறுப்பு, அதிகார பொறுப்பு, இல்லைன்னா ஒரு நிர்வாகத்துல, ஒரு ஆர்கனைசேஷனோ வேற ஏதோ ஒரு நிர்வாகத்துல உயர் பதவியில, உடல் வலிமையானவங்க, பதவி உயர்வு, அப்புறம் நம்ம ஃபாதர், தந்தைக்கு ஒரு சமமானவங்க. தந்தை எப்படி குடும்பத்தை இது பண்றாரோ அது மாதிரி தந்தையும் வருவார். தந்தை குடும்ப தலைவர், அந்த தந்தை தான். ஓகே. தொழில் சார், தொழில் பார்த்தோம்னா அரசாங்க அதிகாரி இருப்பாங்க, இல்ல ஒரு பொலிட்டீஷியன்ஸ், மாவட்ட ஒரு ஆட்சியர், IAS IPS, ஒரு நிறுவனத்தினுடைய உயர் பதவி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல சிஇஓ, அந்த மாதிரி பொசிஷன். அப்புறம் சூரிய ஆற்றலை வச்சு இயங்கக்கூடிய துறைகள் சம்பந்தமான தொழில்கள் வந்து பெட்டரா இருக்கும். சோலார் இல்ல அந்த பவர் சொல்லியிருந்தீங்க சார், பவர், EB, அந்த ரிலேட்டட். ஓகே, சூப்பர். ஓகே, சந்திரன் யாரா சொல்லுங்க. சந்திரன் தாய்வெளி உறவுகள், அந்த மாதிரி. குணத்துல இருந்து போங்க. குணம். ஓகே, குணம் வந்து பாசம், இந்த பரிவு, இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போறோம் அந்த குணம். உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது, அன்பு, இது கற்பனை திறன், அது காரகம். காரகம்னு பாத்தீங்கன்னா திரவ பொருள், இந்த தானியம், உணவு வகைகள், தாய்வெளி உறவுகள், தாய்வெளி உறவுகள், நீர் ரிலேட்டடா இருக்கிறது. தொழில் சொல்லுங்க. தொழில் வந்து விவசாயம், இல்ல பால், தண்ணி ரிலேட்டடான தொழில், பால் ரிலேட்டடான தொழில், ஷிப்பிங், அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மேபி இப்ப எழுத்தாளர் உங்களுக்கு வராது. தாய்வெளி தொழிலும் வரும்ல சார்? தாய்வழி உறவுகள் தொழில் அப்படின்றது வராது. தந்தைக்கு தான் போட்டிருந்தாரு சந்திரனுக்கு. எழுத்தாளர், கண்டென்ட் ரைட்டர், அதெல்லாம் கற்பனை திறனுக்காக வரும். பட் எழுத்தாளர் தொழில் தான் அது புதன் தான் வரும். ஓகே ஓகே. செவ்வாய் சொல்லுங்க. செவ்வாய் வந்து எப்பவுமே ஆர்குமெண்டேட்டிவ், லைக் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் வெரி ஸ்ட்ராங் வில்ட், எடுத்த காரியத்தை விடாமுயற்சியா கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் எப்பவுமே வம்பு வழக்குல ரொம்ப வீரியமா சண்டை போடக்கூடியவங்களா இருப்பாங்க. அண்ட் தளபதி, படை தளபதி, அந்த மாதிரி பொசிஷன் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் ரொம்ப கிரீடியா, செல்ஃபிஷா இருப்பாங்க. என்ன செவ்வாயோடது,
ரொம்ப டாமினண்ட்டு, எப்பயுமே எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அந்த மாதிரி நினைப்பாங்க. கோபப்படுறது அண்ட் அசோசியேட்டட் வித் ரெட் கலர். ஓகே, நீங்க குணம் சொல்லிட்டீங்க, இப்போ காரகம் சொல்லுங்க. அது வந்து பூமி சம்பந்தப்பட்டது. இப்போ ரியல் எஸ்டேட் அதெல்லாம் செவ்வாயோட தொழில். அவங்க பூமி சம்பந்தமா விவசாய நிலம் இல்லை ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த மாதிரி தொழில் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் இது வந்து சகோதரர்களை குறிக்கக்கூடியது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆயுதங்கள், கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே செவ்வாதான். ரொம்ப பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் ஒரு பெண், இன்னொன்னு அதுல ரீட் பண்ண நீங்க கொடுத்த பிடிஎஃப்ல ஒரு பெண் ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து கணவரை குறிக்கக்கூடிய, இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் எங்க பிளேஸ் ஆயிருக்கோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட புருஷன் அமைவாரு அப்படின்னு எடுத்துக்கணுமா அத? ஓகே. இப்போ ஆண் ஜாதகத்துல அது சுக்கிரனா வந்துரும். சுக்கிரனா வந்துருமா? ஆமா, பெண் ஜாதகத்துல மட்டும் மாறும். பெண் ஜாதகத்துல அதாச்சும் வந்துட்டு நாடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜீவகாரன் வாங்க. ஓகேங்களா? சோ பெண்ணுக்கு ஜீவகாரகன் அப்படின்னா சுக்கிரனும், ஆணுக்கு ஜீவகாரன் அப்படின்னா குருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆணுக்கு சுக்கிரன் பார்க்கணும், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அத மாதிரியான ஹஸ்பண்ட் அமைவாரு, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரியான ஹஸ்பண்ட் அமைவாரு. ஓகே. ஆமா. ஓகே, அப்படியே தொழிலும் சொல்றீங்க, முடிச்சிடலாம். தொழில் வந்து அதான் ரியல் எஸ்டேட், அது தானே சொன்னோம். ரியல் எஸ்டேட் புரோக்கர் அண்ட் வாரியர்ஸ், ஆர்மி, போலீஸ், இந்த மாதிரி ஆர்மி, அதுல அவங்களுக்கு சூட்டபிளான தொழிலா இருக்கும். அவ்வளவுதான் சார் ஞாபகம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ரெண்டி தான் காலையில உட்காந்து அந்த கிளாஸை ஃபுல்லா கேட்டுட்டு இந்த பிடிஎஃபையும் பார்த்தேன். ஓகே, நல்லா சொன்னீங்க, ட்ரை பண்ணீங்க, நல்லா சொன்னீங்க. பட் இன்னும் நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நிறைய சொல்லணும். நம்ம வந்துட்டு பலன் சொல்லும் போது நம்ம வந்துட்டு எங்கேயுமே போய் யோசிக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் அதனால தான் வந்துட்டு இமேஜினேஷனுக்கு கொண்டு போயிடுங்க. ஸோ இமேஜினேஷன் போயிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். எதையுமே அது மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணீங்கன்னா வராது. இப்போ சூரியன் எடுத்தா வந்துட்டு உடனே அப்பாவுக்கு போயிடணும், அதே சந்திரன் எடுத்தா அம்மாவுக்கு போயிடணும், இல்லை செவ்வாயின் எடுத்தா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு போலீஸ், ராணுவம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு அவங்கள கேரக்டர்ஸ்லாம் ஒன்னே ஞாபகத்துக்கு வந்து நம்ம ஒன்னே சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம பலன் பார்க்கறதுக்கே இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அப்புறம் எதுவுமே புரியாது.